Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 365 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சஞ்சி அட்டாக் பண்றதை பார்த்துட்டு இவனுங்க எல்லாம் பார்த்து மிரண்டு இருந்தாங்கல்ல. அட களத்துல இறங்கி நம்மால் தானே அவனை காப்பாத்தலாமே, அதெல்லாம் எதுவும் இல்ல. சஞ்சி இன்னைக்கு உனக்கு போச்சுடா டெஜின்னு சொல்லி வீதியில நடிகிட்டு தான் இருப்பாங்களே தவிர வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இன்னும் அவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்தா எப்படி இறங்கி சடப்பட தோணும். அந்த ஓர் பயிலும் குமுறுன்னு எவ்வளவோ குமுறி பார்த்துட்டான். ஆனா சஞ்சியை கம்ப்ளீட்டா அவனால சாய்க்க முடியல. ஏகப்பட்ட புழுதி கிளம்பி இருக்குமே தவிர வேற பெருசாலாம் சொல்ற அளவுக்கு அடி இல்ல. என்ன சஞ்சியோட முகத்துல ரத்தம் மட்டும் தான் வலிச்சுட்டு இருக்குது, வேற ஒரு பெரிய அடியும் இல்ல. நீ அடிச்சுட்ட, இனி என்னோட சொல்லி கெத்தா சொல்லுவானா. அவனுக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சவனே இவங்களுக்கு செம ஹாப்பி. அப்பாடா சஞ்சி நல்லா தான் இருக்கான்னு ஏன் ஜோரோவே சந்தோஷப்படுவான். அந்த ஓரு நீ என் கையில இருந்து தப்பிக்க முடியாதா கண்ணான்னு சொல்லிட்டு கம்னு சொல்லி கைய ஓங்கி நீட்டுவான். அப்படி அவன் கைய தூக்குனவனே இவங்களுக்கு அள்ளு விட்டுரும். ஏன்னா அது லூஃபியோட மூவ் ஆச்சே. அந்த டைமுங்கும் போது கை நல்லா நீளமா போயிட்டு வரும். அந்த மாதிரி இவனுக்கும் போயிட்டு வந்தா இந்த இடமே அழிஞ்சு போயிருமே. இவனும் ரப்பர் மேனான்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் பாப்பாங்க. ஆனா அதெல்லாம் எதுவும் இல்லையே, அப்படியே ஓங்கி அடிப்பான். அந்த இடமே கண்ணா பின்னான்னு சதறும். அப்படி ஒரு அடி. இவங்க ரெண்டு பேரும் வாய பொழந்துட்டு பாப்பானுங்க. கம்னு சொல்லி கை நீட்டானே, ஏன் கையை நீளமாகலன்னா என்ன, ஆனா அடிக்கிற அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்குதே. ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு இவனோட பாடி வெறும் ஷோக்காண்டி எல்லாம் இல்ல, மொத்த பாடியும் பவர்ஃபுல்லா இருக்குதும்பா. ஏன்னா அவன் அடிக்கிற அடி மட்டும் டைரக்டா யார் மேலயாச்சும் பட்டுச்சுன்னா அது கண்டிப்பா சீரியஸான டேமேஜா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. சோ இவங்க மூணு பேருமே இப்ப என்ன பண்ணலாங்கிற மாதிரி பார்த்து மிரண்டு போய் தான் லுக் விட்டு இருப்பாங்க. இங்க ரோபின் யோசிச்சு பாப்பா அவளால கேட்ச் பண்ண முடியல. என்னன்னா இந்த ஓர்ஸ்ங்கிற பேரை இவன் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கா. அவதான் நிறைய புக்கு படிப்பாளே. சோ அப்படி நல்லா மூளையை கிண்டி பார்த்ததுல ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டா. இவனோட பேரு டெவில் ஓர்ஸ். ஏன்சியன் காலத்துல எல்லாம் இவனை லெஜெண்டரி கான்டினென்ட் புல்லரும்பாங்க. அவனா இவன் அவளே ஒரு செகண்ட் ஆடி போயிருவா. இங்க சஞ்சி சும்மா இல்லாம லூஃபியோட சோம்பி ஒன்னும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லன்னு சொல்லி அங்கன்னு ஜம்பா போட்டு பாஞ்சு போய் அவன் தலையை மிதிக்க போவான். அதே நேரம் அவனும் அங்க இருந்து ஓங்கி இடிப்பானா. இவன் மிதிக்க அவன் இடிக்க சரியான பவரா இருக்கும். நல்ல வேளை சஞ்சிக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எஃபெக்ட் இல்ல. அவன் ஜம்ப் பண்ணி பின்னாடி எஸ்கேப் ஆகி ஓடுவான். ஆனா அந்த ஓர்ஸ் அந்த கேப்ப கூட விடாம கைய வச்சு ஓங்கி சஞ்சிய ஒரே அடி. இத சஞ்சி எதிர்பார்க்கவே இல்ல. அடிச்ச போர்ஸுக்கு சஞ்சி அங்க இருக்க பில்டிங்ல போய் இடிச்சு திருச்சிருவான். இங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பதட்டமாயிரும். ஐயோ சஞ்சி அடி வாங்கிட்டானேன்னு. அந்த ஓர்ஸ் அப்பவும் விடுற மாதிரி இல்ல. அவன் செவுத்துல இடிச்சு மேல இருந்து அப்படியே கீழே விழுவானா. அவனை அலேக்கா தலையில புடிச்சு உன்னைய புடிச்சிட்டான் பயிரிட்டு என் கையில தொக்கா மாட்டிட்டாமா. ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு பதறுவான். ஐயோ அவன் கொல்ல போறான்னு. அட இப்பவாச்சும் நம்மளால களத்துல இறங்க வேண்டியதானே. பார்த்து பயந்து நடுங்கிட்டே இருப்பாங்க. அவன் அப்படியே புடிச்சு வச்சு க்ளோஸ் அப்ல வச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. அந்த மான்ஸ்டர் அப்படி என்னதான் பண்ண போறான்னு. ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி சஞ்சியை காப்பாத்தனால அதுவுமே பண்ணல. அவன் என்ன பண்ணுவான், தரையோட அடிக்கிறதுக்காக கைய ஓங்கி தூக்குவான். எல்லாம் பயந்து போய் காட்டுத்தனமா கத்துவாங்க சஞ்சின்னு. அவன் சாவுடா சாணி மண்டன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது கரெக்டா பின்னாடி இருந்து நெருப்பு பறவை மாதிரி ஒண்ணு பறந்து வந்து அவன் தலையிலேயே ஒரு அடி. அப்படியே தகன்னு எரிய ஆரம்பிச்சிடும். யாரு பார்த்த வேலைன்னா நம்ம உசோப்பு. நல்ல வேலை அவனாச்சும் ஏதாச்சும் ட்ரை பண்ணானே. அவன் காண்டாயிருவான். என்னடா எரியுது, எவன்டா என்னைய இப்படி அடிச்சவன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்ப்பான். உசோப்பு இங்க நடிகிட்டு இருப்பான். என்னைய மன்னிச்சிருப்பா, தெரியாம அடிச்சிட்டேன்னு. மன்னிப்பெல்லாம் கேட்டா அவன் விடுவானா. சஞ்சிய கீழே வச்சு ஒரே குத்தி காலி பண்ண நினைச்சவன் இப்ப அவனை வேகமா கீழே தூக்கி போட்டுட்டு உசோப் அட்டாக் பண்றதுக்காக கிளம்பிட்டான். அங்க சாப்பெல்லாம் கதறுவான். ஐயோ சஞ்சிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு. அப்ப அந்த ஓர் என்ன பண்ணுவான், நம்மள அட்டாக் பண்ணவங்க யாராச்சும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்களான்னு சொல்லி அப்படியே செக் பண்ணி பாப்பானா. அதுல உசோப்பு மாட்ட மாட்டான். ஏன்னா அவன் தான் மாஸ்க் போட்டு சோகே கிங்கா இருந்தானே. ரோபினும் சாப்பரும் மட்டும் தொக்கா மாட்டிட்டாங்க. அவ்வளவுதான் தலையில இருக்க நெருப்ப ஆட்டிய அணைச்சிட்டு வேகமா அவங்கள நோக்கி தான் வருவான். ஆஹா வர்றாயா விரட்டி வர்றாயான்னு இவங்களுக்கு எல்லாம் அள்ளு விடும். பின்ன என்ன பண்றது, எதிர்த்து சண்டையும் போட முடியாது, தப்பிச்சும் ஓட முடியாது, பயந்துதானே ஆகணும். இங்க ஜோரோ அவனை விடாத தடுன்னு சொல்லிட்டு பிராங்கி கிட்ட சொல்லுவானா. அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வழக்கம் போல நம்மளால கையை நீட்டி கண்டுமே நீ அவனை சுட ஆரம்பிப்பானா. அவ்வளவுதான் அந்த ஊருக்கு கொல்ல காண்டாயி கொய்யாலைகளா மேல இருந்து அட்டாக் பண்றீங்களா, இருங்கடா கீழே வர வைக்கிறேன்னு பாஞ்சு போய் அந்த பில்டிங்க ஒரே மிதி. இதுக்கப்புறம் அவங்க எப்படி மேல இருப்பாங்க. பில்டிங்க கண்ணா பின்னாடி செதறி கீழே விழ ஆரம்பிச்சிருவானுங்க. பிராங்கி ப்ரூக்க புடிச்சுக்கிட்டு அங்க இருந்து குதிச்சிருவான். ஆனா ஜோரோ என்ன பண்ணுவான், தப்பிச்சு ஓடாம இவனை காலி பண்ணாம விடக்கூடாதுன்னு அவனோட மசில்ஸ பயங்கரமா பெருசு பண்ணி 2 கொரில்லா ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ஒரே வெட்டு. அந்த கத்தியை வச்சு வெட்டுனா வெட்டு விழாம இருக்குமா. அவன் வாயில நல்லா கொம்பேரி மூக்க மாதிரி 2 பல்லு பெருசா நின்னுட்டு இருக்குதே, அதுல ஒரு பல்லு காலி. அப்படியே கீழே வில கம்னு சொல்லி ஜோரோவை ஒரே மிதி. அவ்வளவுதான் பிளையிங்ல அப்படியே ஸ்வைன்னு மேல போவான். அவன் மிதிச்சதை பார்த்துட்டு ஏண்டா ஜோரோ இதுக்கப்புறம் உயிரோட இருப்பானாங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படியே மிதிச்சதுக்கு அப்புறம் அவன் உயிரோட இருந்தா கூட அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்தானா கண்டிப்பா செத்துருவான். அப்படின்னா சோழி முடிஞ்சான்னு சொல்லிட்டு மேல பார்த்தா நல்ல வேலை அவனுக்கு ஒண்ணு ஆகல. அவ்வளவு ஹைட்டுக்கு போயிட்டு அப்படியே முக்கிட்டு இருப்பான். மறுபடியும் 2வது அடி அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓர் எய்ம் பண்ணிட்டு இருப்பானா. பிராங்கி என்ன பண்ணுவான், அவன்கிட்ட கடைசியா வச்சிருக்க வெப்பனை வச்சு அவன் மூஞ்சுக்கு நேரம் வச்சு அடிப்பான். ஆனா அவன் அந்த அட்டாக்
அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆக பேக் பெல்ட் எல்லாம் அடிப்பான். அவ்வளவுதான் பார்த்துட்டு மிரண்டுருவான். என்னடா இந்த பாடியை வச்சுட்டு இப்படி எல்லாம் பல்டி அடிக்கிறானேன்னு. அடுத்து நம்ம ஆளுல அடிக்க போறான்னு பார்த்தா என்ன பண்ணுவான், பக்கத்துல இருக்க பில்டிங் அப்படியே ஒட்டச்சு அப்படியே மேல தூக்குவானா. இவனு ரெண்டு பேரும் என்ன பண்ண போறான்னு அப்படியே முழிச்சுட்டு இருப்பானுங்க. பில்டிங் எடுத்து ஒரு ரொட்டேஷனை போட்டு ஓங்கி அடிக்க வருவான். ஆத்தாடி நம்ம செத்தோன்னு சொல்லி கதறும் போது ஒரே அடி. ரெண்டு பேரும் செதறி அடிச்சு பதறி அடிச்சு கீழே விழுவானுங்க. இங்க இவங்க இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு கதறிட்டு இருப்பானுங்களே தவிர ஒன்னும் பண்ண முடியல. அப்பதான் சோறு அங்க மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கத பாப்பாங்க. இவன் வர்ற வேகத்துல விழுந்தானா கண்டிப்பா சங்கு கன்ஃபார்ம். அவன் வர்ற வேகத்தை தடுத்து எப்படியாச்சும் அவனை ஸ்டாப் பண்ணுவல. அதனால அவன் கை எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்தி வலை மாதிரி ஆக்கி அவன் கீழே விழுந்த போர்ஸுக்கு எப்படியோ அவனை ஸ்டாப் பண்ணிடுவான். ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உயிர் போயிருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே பேன்னு வந்து எட்டி பாப்பான். அவ்வளவுதான். அப்படி பார்த்துட்டு சாப்பர், உசோப்பு, ரோபின்னு எல்லாரும் கதி கலங்கி போயிருவாங்க. ஏன்னா இப்ப அவன் மட்டும் ஜோரோவை அடிச்சான், அவன் மொத்தமா காலி. அப்பதான் உசோப்பு டே ஜோம்பி இந்த சாவுடான்னு சொல்லி அவன் வச்சிருந்த சால்ட்ட பூரா அவன் வாய்க்குள்ள விட்டு ஒரு அடி அவனும் முழுங்கிடுவான். உடனே உசோப்புக்கு செம ஹாப்பி. எப்படி தெரிய விட்ட முடியல, எங்க வந்து யாருகிட்ட அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். மத்தவங்களும் அப்படியே என்ன ஆக போதும்னு சொல்லி ஆர்வமா பாத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா உப்பு அவன் வாய்க்குள்ள போயிருச்சுன்னா பியூரிஃபை ஆயிருவான்ல. சோ அப்படி உடனே ஆவான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே நிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் மொத்த பாடிக்குமே சால்ட் பார்த்தாலை. சின்ன சோம்பினா பரவாயில்ல, இவன் தான் 100 யானைக்கு ஈக்குவலா இருக்கானே. நம்ம ஆளுல அப்படியே பேன்னு வந்து எட்டி பாத்துட்டு இருப்பானா. உசோப்புக்கு ரோபினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு நேரம் நடிகிட்டு இருந்த சாப்பரு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே டப்புன்னு அவன் பாடிய பெரிய சைஸுக்கு மாத்தி அவனோட ஃபுல் போர்ஸ்ல பஞ்ச் வைக்கிறதுக்காக பாஞ்சு வருவான். ஆனா அந்த ஓரு அதுக்குள்ள ஒரே அடி. அவ்வளவுதான். அவங்க நின்னுட்டு இருந்த அந்த எட்டமே கண்ணா பின்னான்னு அப்படியே செதறி போயிரும். அதுக்கப்புறம் அப்படியே டெரரா நிப்பான். சரியா அடி வாங்கினவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா சாப்பர் ஒரு சைடு பேனு கிடப்பான், ரூக்குமே மட்டையாகி போய் தான் கிடப்பான். அடுத்து ரோபின், சஞ்சி, ஜோரோ, பிராங்கின்னு எல்லாருமே கண்டமாய் போய் கிடப்பாங்க. அவன் அடிச்ச அடியில அவங்களால அசைய கூட முடியல. அப்படியே குறுகுறுன்னு லுக் விட்டு இருப்பான். உசோப் அப்படியே தலையில படுத்து கிடந்துட்டு, எப்பா லூஃபி ஏன்டா இப்படி எல்லாத்தையும் போட்டு உசுர வாங்குறேன்னு கேப்பானா. உடனே அந்த ஓரு டே லூசு பல்லுலா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுடா லூசர்ஸ், நான் கெக்கோ மோரியாவோட வேலைக்காரன் ஓர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர டெரரா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.